வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றொரு நாள் அரைத்தல் டேயில் முடிஞ்சிருக்கு. நல்லது ஒரு கன்சால்டேஷன் 30 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் டவுன் ஆகி ஒரு 144 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்குங்க. இந்த அரைத்தல் எப்போ தான் முடிவுக்கு வரும்? இந்த ஃபேர்வாலி கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி இங்கே போயிருமா? இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி வரைக்கும் போயிருமா? இல்லை அதற்கு இன்னும் என்ன சைன்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்டை வந்து படிச்சிடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெட் வுட் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். டுடே ஐ நோட்டீஸ் நிஃப்டி க்ளோஸ் ரேட் 24,395 அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் ரேட் 23,985. இதில் நம்பர் மிஸ்டேக்குன்னு இருக்கேன். அவர் வந்து 485 தான் 985 போட்டார்னு நினைக்கிறேன். ஒய் திஸ் மச் டிஃப்ரென்ஸ், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்குங்க. என்றைக்குமே வந்து ஒரு மந்த் ஓப்பன் ஆகும்போது ஒரு 100லிருந்து 150 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்கும். சில நேரங்களில் பயங்கரமாக மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா 200 பாயிண்ட் ப்ரீமியம் கூட இருக்கும். பட் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதத்தோட அந்த எக்ஸ்பைரி டே. உதாரணத்துக்கு இந்த 25ஆம் தேதி இந்த ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஒரே பாயிண்டில் வந்து மீட் அவுட் ஆகி க்ளோஸ் வைப்பாங்க. இதுதான் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 99% ஆஃப் த டைம் நிஃப்டி ஸ்பாட்டை காட்டிலும் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகும். நேற்று நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, நேற்று க்ளோசிங் படி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் வந்து 24,395 கிட்ட தான் க்ளோஸ் ஆச்சு. பட் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 468 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட் ப்ரீமியம் தான். இன்றைக்கும் பாருங்கள் 366, 450 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் ப்ரீமியமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஆரம்பிக்கும் போது 150 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இது குறைஞ்சி ரெண்டுமே எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஒரே இதில் முடிஞ்சிருங்க. இது வந்து மார்க்கெட்டோட மெக்கானிசமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட நேச்சரே மேலே போகிறது தான். என்றைக்குமே வந்து ஒரு மாதத்துடைய முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா லாங் பில்டப் அப்படின்னு தான் வரும். மார்க்கெட் அன்றைக்கி பியரிஷாக முடித்தால் லாங் பில்டப் அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா மார்க்கெட் அந்த வகையில் தான் ஒர்க் ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கட்டும், மார்க்கெட் மேலே போகட்டும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதன் காரணமாக தான் அது வந்து ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப வெகு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகும். அப்போ ஓவரால் மார்க்கெட்டே படுத்து ஒரு அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் மட்டும் ஒரு 50 பாயிண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 366 ஸ்பாட் இருக்குன்னா ஃபியூச்சர் வந்து 366க்கு கீழே ஒரு 300, 310ங்கிற மாதிரி ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஒரு 50 பாயிண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகும். அது ரேர் கேஸ் சினாரியோவில் பியரிஷாக இருந்தால் மட்டுமே நடக்கிறதுங்க. இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீமியமில் ஸ்பாட்டை காட்டிலும் ஃபியூச்சர் வந்து ஹையராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காருங்க, ப்ரோ கோஸ்ட் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ப்ரோ ஒரு டவுட்டு, 24,477 பிரேக் பண்ணால் மேலே போகணும்னு சொல்கிறீங்க. பட் 24,500 15 மினிட்ஸில் பியரிஷ் ஃபேர்வாலி கேப் இருக்குல்ல, அதில் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு கியூ பேஜ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாரு. ப்ராப்பர் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகும்போது எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காருங்க. ரொம்ப சரியான பதில். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிச்சு, இங்கே இருக்கிற ஃபேர்வாலி கேப் ரெஸ்பெக்ட் ஆகலை. என்றைக்குமே ஃபேர்வாலி கேப் எப்போ ரெஸ்பெக்ட் ஆகும் அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்காமல் இருக்கும்போது தான். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருச்சுன்னா எப்போவுமே ஒரு லோ ப்ரொடெக்டட் லோவாக மாறிடும். அண்ட் ஆப்போசிட் இருக்க ஃபேர்வாலி கேப் வந்து ரெஸ்பெக்ட் ஆகாது. இன்றைக்கி கூட நிஃப்டியில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்துச்சுங்க. இருங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சது இல்லைங்களா, இது வந்து ஃபியூச்சரில் இருக்கா, ஓகே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்த பியரிஷ் ஃபேர்வாலி கேப் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேலே போச்சு. என்றைக்குமே லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்க ஃபேர்வாலி கேப் ரெஸ்பெக்ட் ஆகாது. இவர் என்னோடய கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலைங்க. இவர் நான் டெய்லியும் போடுற வீடியோவை பார்த்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி பற்றி ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறாரு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் வீடியோவை பார்த்து நிறைய எஸ்எம்சி பற்றி கற்றுட்ருக்குறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஆள்னா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயுமே தெரிவிக்கலாம். அது மற்றவங்களுக்குமே வந்து ஓகே, வீடியோ பார்த்தாலே நிறைய கற்றுக்கலாம் போல் இருக்கு அப்படின்ட்டு வீடியோவும் பார்க்க வைக்கும், கற்றுக்கவும் வைக்கும். என்னோடய எஃபர்ட்ஸுக்கும் அது கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் வருங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட்ஸும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட்டை டீகோட் பண்ணுறதுல சில குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா தெளிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேருங்க. இப்போ நம்ம நிஃப்டியில் என்னாச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பாருங்கள். இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் கொஞ்சம் நிஃப்டியில் வந்து அடி கம்மி தான், 29 பாயிண்ட் தான் டவுனு. ஆனால் ஓவரால் மார்க்கெட்டில் பாருங்கள் அட்வான்ஸ் டிக்ளைன் தான் அதிகமாக இருக்குது. 34 ஸ்டாக் டிக்ளைன் ஆகிருக்கு.
டாட்டா மோட்டார்ஸ் 5% டவுனு. என்னதான் சந்திரசேகர் போனதுக்கப்புறமா புதுசாக வர்ற சிஇஓவில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாலும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. டாட்டா களம் 8ல் டாட்டா மோட்டார்ஸ் பிளக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து போர்டே போட்டலாமாட்டிருக்கு. பயங்கரமான டவுனு. 2-3 நாளே 10% பக்கமாக விழுந்துட்டான்னு நினைக்கிறேங்க. அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா 3.4% வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர்வாலி கேப்பில் இருந்துமே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. இதை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாரதி ஏர்டெல் இன்றைக்கி வந்து 2.5%, ஐ திங்க் டெக்னிக்கல் பவுன்ஸ்னு நினைக்கிறேன், நான் சார்ட்டை பார்க்கல, பட் இது புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஓவரால் மார்க்கெட்லேயும் ஒரு ப்ளீடிங்க ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 15% ஆஃப் த ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. நிறையா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பியரிஷாக தாங்க முடிஞ்சிருக்கு. அப்போ நிஃப்டி 50 காட்டிலும் ஓவரால் மார்க்கெட்டோட எல்லாரும் கொஞ்சம் கலவரமாக முடிஞ்சிருக்கு, நிறையா பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நிலவரம். அடுத்ததாக இந்த யூஎஸ் ஈரான் வார் நியூஸ் அப்டேட்டுக்கு போயிடலாங்க. ஸோ போன ஜூன் 17 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு MOU போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து சைட் ஹார்மோஸ் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் ஒன்றும் சரியாகல. அது இல்லைன்னா டிராஃபிக் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அது வர சண்டே அன்னைக்கு முடியுதுங்க. அப்போ மண்டே அன்னைக்கு வந்து பட்டாசு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பட்டாசு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு முடிவு எட்டப்படல. சப்போஸ் இந்த MOU இருந்தே அவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா MOU இல்லைனா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறாரு, ஈரான் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது பயங்கர பாசிட்டிவாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பயங்கர நெகட்டிவாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது வச்சாங்க பாருங்கள், கரெக்டாக கொண்டு வந்து சண்டேல வைக்கிறாங்க பாருங்கள். ஏன் மண்டேவோ டியூஸ்டேவோ இருக்கக்கூடாதா? சண்டேனா 2 நாள் லீவு, மண்டே அன்னைக்கு வந்து ஒரு வெடிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி தான் வந்து இது தெரியுது. இப்போதைக்கு வரைக்கும் எதுவும் பாசிட்டிவான சைன் தெரிலைங்க. பார்க்கலாம். பெரிய பியரிஷான சைனும் இப்போ வரைக்கும் தெரில. ஏதாவது அட்டாக் நடந்தால் தான் மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக பிஹேவ் பண்ணும். சப்போஸ் அப்படிலாம் நடக்கலைன்னா இது வந்து ஒரு ஒன்றுமில்லாத நியூஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம நிஃப்டியோட அனலிசிஸ்க்கு போயிடலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்துருந்துச்சு. இந்த பேங்க்கில் டெபாசிட் அதிகமானது, அதுக்கப்புறம் வந்து டாட்டா சன்ஸ் வேறு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள். அப்புறம் வந்து இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் மார்னிங் பார்த்தேன். மார்னிங் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சரி, என்ன தான் நல்ல விஷயம் இருந்தாலும் ப்ரைஸுக்கு அது நல்ல விஷயம் தெரியணும்ல. அப்போ அது இப்போ மேலே போகணுன்னா அவன் என்ன பண்ணணும், டெக்னிக்கலாக அவன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த 24,476 இந்த லெவலில் உடச்சிருக்கணும். ஆனால் உடைக்கலையே. அதுக்கு பதிலாக ஓப்பன் ஆகி கீழே போயிட்டான். கீழே போய் நான் எங்கேங்க மேலே போகிறது, இந்த பாருங்க 24,300 கிட்ட நான் வந்து ஆவரேஜ் பண்ணி வச்சுருக்கேன், நான் திருப்பி ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணி ஒரு ஃபேர்வாலி கேப்பையும் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர்வாலி கேப் 15 மினிட்ஸில். அதுக்கப்புறமா அதுவுமே வந்து ரெஸ்பெக்ட் ஆச்சு. அதை ரெஸ்பெக்ட் ஆகி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அங்கேருந்து கீழே போய் டார்கெட்டுமே ஹிட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பியும் ஒரு ஃபேர்வாலி கேப் ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபேர்வாலி கேப்பு ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போச்சு. ஆனால் ஃபுல்லாக டார்கெட் வரைக்கும் போகவில்லை. இங்கே போயிருக்கணும், இந்த லெவலுக்கு போயிருக்கணும், 297 வரைக்கும் போயிருக்கணும். ஆனால் போகலை. ஏன்னா இந்த டார்கெட் அடிக்கும்போது கீழே போனால் பார்த்தீங்களா, அப்படி போனவன் திருப்பி போய் லிக்விடிட்டி ஃபீ படிச்சிட்டான்னா என்றைக்குமே ப்ரொடெக்டட் லோ ஃபார்ம் ஆயிரும். திருப்பி அவன் போக தேவையில்லை. அதனால தான் இங்கே இருக்கிற ஃபேர்வாலி கேப்லாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தூக்கு சாமின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி விட்டான். அண்ட் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆன புல்லிஷ் ஃபேர்வாலி கேப் ரெஸ்பெக்ட் ஆகலை. அது இன்வெர்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து மேலே போகுது. ரொம்ப ஒரு மோசமான ப்ரைஸ் ஆக்ஷன். இதை ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கோம். டுவர்ட்ஸ் நான் டே ஹை வரைக்கும் எதிர்பார்த்தேங்க. 24,364 வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த இடத்துலேருந்து இது ரெஸ்பெக்ட் ஆகி போகணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்வெஸ்ட் ஆனோடனே இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து அவன் தூக்கிட்டான். பட் ஸ்டில் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் அப்படியெல்லாம் போயிடல, திருப்பி வந்தான் ஒரு ஸ்வீப்பு. AMD அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு நான் டே ஹை வரைக்கும் தான் எதிர்பார்த்தேன். இல்லை நான் 400K போயிடுறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 400K போயிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு முறை ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு 24,400 ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 24,300 கிட்ட ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸை பொலன்னு பொழந்துட்டான். ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸை அவன் ஹண்ட் செய்து விட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் பொசிஷனலாகவே வந்திருக்கிற ஒரு எல் ஷேப் கன்சாலிடேஷன் ஆர் அக்குமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அக்குமுலேஷனுக்கு வி நீட் அ மேனிப்புலேஷன். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர் ஆஃப் ரெட் கேண்டில்ஸை காட்டிலும் நம்பர் ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. எல்லா நாளுமே மார்க்கெட் கீழே விலக ட்ரை பண்ணாலும் விழுகலை, நல்ல ரெக்கவரியை கொடுத்து மேலே போயிருக்கான்.
ஸோ இதை பார்க்கும்போது மோஸ்ட் லைக்லி அவன் வந்து மேலே போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி அவன் பிளான் பண்ணுறத உருப்படியாக பிளான் பண்ணி இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ இந்த 24,265 கிட்ட மேனிப்புலேஷனை பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தால் செமையான பம்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்படி தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் இந்த 24,300 அடித்த லிக்விடிட்டி ஸ்வீப்பே போதும். ஏன்னா அவன் கேபிட்டலை டிப்ளாய் பண்ணுறாங்க, அவனுக்கு தேவை ஆர்டர்ஸ் தான். அந்த ஆர்டர்ஸ் வந்து இங்கே போயும் கிடைக்கலாம், இங்கே போயும் கிடைக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போனால் இன்னும் நல்ல பம்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வராமையே போனாலும் அட் த மொமெண்ட் ப்ரைஸ் கிராசஸ் 24,476 நல்ல ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இது எப்போ நடக்குதுங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். இந்த மேனிப்புலேஷன் போதுமா, இல்லை கீழே வந்து இன்னொரு மேனிப்புலேஷன் வேணுமா, இந்த லிக்விடிட்டி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய கேள்வியாக இருக்குது. அதற்கான பதில் அவன் தான் சொல்லி ஆகணும். அதில் ப்ரைஸில் தான் அவன் சொல்லுவான். சொல்கிற வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. சப்போஸ் இந்த பாயிண்ட்னா ஆல்ரெடி அவன் லிக்விடிட்டி படிச்சுட்டான், இதை தான்னா போதும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த பாயிண்ட்னா வந்துட்டும் மேலே போகலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், மார்க்கெட் வெகு விரைவாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மூவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போ இது நடக்குது அப்படின்ட்டு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வெளியே வந்துடுறது நல்லது. சப்போஸ் நீங்கள் பொசிஷனல் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது பண்ணிங்கன்னா கையை சுட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருங்க. 470 தாண்டினதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி டுவர்ட்ஸ் ஒரு புல்லிஷாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, இதுதான் நிஃப்டியோட நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, சப்போஸ் இது பேரிஷாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இங்கேருந்து நம்ம புல்லிஷாக போகணும்னு எதிர்பார்க்குறோம். சப்போஸ் பேரிஷாகணும்னு என்ன பண்ணணும்? 24,200 தாண்டி கீழே போகணும். 24,200 தாண்டிட்டா இதுக்கப்புறம் இவன் வந்து தேர மாட்டான், இவன் வந்து புல்லிஷாக போக மாட்டான், அதுக்கு பதிலாக பியரிஷ் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி வியூக்கு 200 தாண்டா தான் வருவேன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகுங்கிற வியூவில் தான் நான் ஹோல்டு பண்ணியிருப்பேங்க. ஓகே, இதுதான் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் பியரிஷாக கீழே விழுந்திருக்கான். இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டே பியரிஷாக தான் இருக்குது. பட் ஒரு நல்ல அக்குமுலேஷனில் தான் இவனும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் கீழே போவான் என்று தான் என்னுடைய அனாலிசிஸ் சொல்லுது. பேங்க் நிஃப்டி கீழே போவான்னு சொல்லுது, நிஃப்டி மேலே போவான்னு சொல்லுது. ரெண்டுமே மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸ்டில் அதே வியூவில் தான் நான் ஹோல்ட் பண்ணுறேன். இந்த ஆர்டர் பிளாக் ஹோல்ட் ஆகி தான் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் நிஃப்டி மிட் செலக்டில் இன்றைக்கி ஒரு தரமான பியரிஷான டே, 0.7% டவுன். இவனும் எத்தனை நாள் தான் ஏறுவான்? ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் ஃப்ரைடே அன்றைக்கி சரி ஓகே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கீழே இறக்கியிருக்கிறாங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன தான் இன்றைக்கி முடிஞ்சிருந்தாலும் புல்லிஷ் ஃபேர் வேலி கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. எனி டிப் இந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பயங்கர புல்லிஷாக தாங்க இருக்குது மிட் செலக்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து இது மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற இன்னொரு விஷயம் இந்தியா விக்ஸ். இதை பற்றி பேசணும்னு 2-3 நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேங்க நான். இப்போது மார்க்கெட் பாருங்கள் கீழே தான் கண்டினியூஸாக கீழே தான் விழுந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியா விக்ஸும் கீழே தான் விழுகுது. அப்போ மார்க்கெட் கீழே விழுகிறத பார்த்து யாருக்கும் பயம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு வழி சேர்க்கும் விதமாக இந்தியா விக்ஸும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம க்ரூடிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேலி கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபேர் வேலி கேப்பை தாண்டி கீழே போகிற வரைக்கும் இட் இஸ் லைக்லி டு கோ புல்லிஷ்ங்க. மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டில் வரணும். இது நல்ல ரிவர்சல் கேண்டில் கிடையாது. இந்த இடத்துல ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டில் மேபி ஃபார்ம் ஆகலாம். ஆனால் பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு வந்து வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் காலையில் கன்சால்டேட் ஆகிறான், மத்தியானம் முக்கியமாக விழுகிறான். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலே ஏறிடுறான். இதே பேட்டர்ல தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கினாச்சும் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டில் க்ரூட் ஆயில் புல்லிஷாக தான் இருக்குது. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேலி கேப் ரிவர்ஸ் ஆனால் 86.89 அதை ஃபாலோ பண்ணி 93.49 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு சில்வர் ஒரு நோட்டை விட்டோம்னா நேற்று நல்ல லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு உள்ளே வந்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டுருக்கான். இதை நான் பார்க்காமல் விட்டேன். பார்த்துருந்தா இந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து மேலே போகிற ட்ரேடை நம்ம எடுத்துருக்கலாம் ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில். ஆஹா, அற்புதமாக இருக்கிறான். இப்போ சப்போஸ் மார்க்கெட் ஒரு டிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேர் வேலி கேப்புக்குள்ளே வரான் இந்த ஃபேர் வேலி கேப்புக்குள்ளே வரான் அப்படின்னா மேபி ஃபர்தராக கோல்டில் ஒரு புல்லிஷ் ராலி இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நோட் பண்ணி பாருங்கள். என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் கோல்டு வந்து பியரிஷாக தான் இருக்குது அப்படின்னாலுமே ஒரு ப்ராப்பரான ரிவர்சல் சைன் இல்லைங்க. இந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து அவன் ரிவர்ஸ் ஆகிறான் அப்படிங்கிறதுக்கான எல்லா சைன்ஸையுமே அவன் கொடுத்துட்டான். அதனால் இந்த இது வரைக்கும் மினிமம் வந்து
இந்த 4449 வரைக்கும் போகிறதுக்கு கோல்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து நல்ல ரிவர்சல் சைன் வரணும். வந்துச்சுன்னா அது மேபி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். கோல்டு கொஞ்சம் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் புல்லிஷாக இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் வந்திருக்கான். ரிவர்சல் சைனுக்காக காத்திருக்கலாம். அதற்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகணும். இன்வெர்ஸ் ஆகிறது தான் முதல் ரிவர்சல் சைன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்ஸ் எல்லாம் ஆகலை. அதன் காரணமாக அது ரெஸ்பெக்ட் ஆகி போகிறதுனால போகிற வரைக்கும் போட்டுமே, எவ்வளோ தூரம் போவாங்கிறத பார்ப்போம். அப்போ சில்வரும் கீழே வந்திருக்கணுமே, சில்வர் கீழே வந்திருக்கான், ஆனால் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரல. அப்போ கோல்டில் தான் அது ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழிய சில்வரில் அது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அண்ட் சில்வர் வந்து தரமாக இங்கே பாருங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போது கோல்டுக்கும் சில்வருக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சில்வர் பாருங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போகிறான். ஆனால் கோல்டு கீழே பாருங்கள் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணாமல் போகிறான். அப்போ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேபி சில்வர் இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுனால. ஆனால் கோல்டால் அப்படி போக முடியாது. அப்போ இங்கேருந்து சில்வர் ஏறான் அப்படின்னா நல்லா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு கோல்டு வந்து ரேண்டமான பிளேஸில் போகிறதுனால இவன் ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இதுதான் கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற ஒரு லாங் டேர்ம் வியூ. லாங் டேர்மில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிட்டா சில்வர் புது ஆல் டைம் ஹையை கூட டச் பண்ணலாம், மேபி பண்ணலாம். பட் கோல்டே கஷ்டம், ஏன்னா அவன் இங்கே வராமல் அவனால் மேலே போக முடியாது. ஓகே, இதுதான் கோல்டுக்கும் சில்வருக்கும் உள்ள அனாலிசிஸ் அண்ட் வித்தியாசம். அப்படியே நம்ம பிட்காயின் பக்கம் போனோன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் அக்குமுலேஷன் நிறுத்துகிற மாதிரி தெரில. முரட்டுத்தனமான அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா இவன் இதை ஸ்டார்ட் பண்ணது ஜூன் மாதம், இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு 3 மாதத்துக்கு உண்டான ப்ரைஸ் ஆக்ஷன் அக்குமுலேட் ஆகியிருக்கான். அப்போது இந்த 3 மாத கன்சால்டேஷனுக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து 20-30% மினிமம் மூவை ஏதோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு கொடுக்க போகிறான். அதை அவன் மேலே தான் கொடுப்பான். அதாவது இது அக்குமுலேஷன் இங்கே மேனிப்புலேட் ஆகி வெறித்தனமாக வெறிகுண்ட வேங்கையாக அவன் மேலே போவான். டிஸ்ட்ரிபியூஷன் 3 நான் எதிர்பார்க்குறேன். நடக்குமாங்கிறத பார்க்கலாம். இது லாங் டேர்ம் வியூ. ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்துச்சுன்னா, ரிவர்சல் சைன்ஸும் வந்துச்சுன்னா அவன் வந்து கீழே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த டார்கெட்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற காரணத்தினால இதை நம்ம நல்லா உற்று நோக்கலாங்க. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் விட்றாதீங்க. ரிவர்சல் சைன் வந்தால் பிட்காயின்லேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பிட்காயினில் ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய அனாலிசிஸை பேஸ் பண்ணிவிடுங்க, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிவிடுங்க. இது ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இப்போ என்ன பண்ணுதுங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இஷா தாங்க இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பெருசாக பேரிஷாலாம் இல்லை, பாசிட்டிவாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நாஸ்டாக்குமே ஆல் டைம் ஹை லோடிங் தானே. இப்போதைக்கு அவன் வந்து லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். மேபி நல்ல ஹெவியாக பாசிட்டிவாகி சீக்கிரமாக ஆல் டைம் ஹையை தொற்றுவான் என்று எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஓஏ முடிகிறது தான். இந்த எம்ஓஏ வந்து எந்த மாதிரி முடிய போகுது, அதுக்கு எதாவது அட்டாக் பண்ண போகிறாங்களா இல்லை ட்ரம்ப் எதாவது மிரட்ட போகிறாரா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்கணும். அது எப்படி ப்ரைஸில் ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ், மினிமம் 100 லைக்ஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது யூடியூபில் அதை ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வைகள் நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.